வணக்கம் மக்களே. ஈரானுடைய சுப்ரீம் லீடர், உச்சபட்ச தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்த மரியாதைக்குரிய அயத்துல்லா அல் கம்னேனி அவர்கள் இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் படுகொலை செய்யப்பட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல அதுக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கிழவனை கொன்னுட்டு 78 வயதுலேருந்து ஒரு 80 வயது மதிக்கக்கூடிய ஒரு கிழவனை கொன்னுட்டு ட்ரம்ப் என்ன மாறுதட்டுறாருன்னா, நாங்கள் அவரை கொன்னுட்டோம், இந்த நூற்றாண்டின் ஒரு மிக கொடிய மனிதர், ஒரு மோசமான மனிதர் அயத்துல்லா அல் கம்னேனி, அவரை கொன்றுட்டோம் அப்படின்னு சொல்லி கர்ஜிக்கிறார். மேலும் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, லயன்ஸ் ரோர், சிங்கத்தின் கர்ஜனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிழவனை கொள்றதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் தெரியுது. அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு மனிதர் தான் அயத்துல்லா அல் கம்னேனி அவர்கள். ஒரு மாபெரும் மனிதர், நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த மாதிரியான ஒரு தலைவர், ஒரு தன்மானம் மிக்க தலைவர் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் வேணும். இதில் மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி என்னென்னா, நம்ம இந்தியா இந்த படுகொலையை கண்டித்து எந்தவித ஒரு அறிக்கையுமே கொடுக்கலை அப்படின்னா. மேலும் இதில் மிக மோசமாக நாம் பார்ப்பது என்னென்னா, ஈரானுடைய மிக முக்கிய நட்பு நாடாக இருந்த ரஷ்யாவும் சீனாவும் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு மறுப்பு கண்டன அறிக்கையை கொடுக்குறாங்களே தவிர அவருக்கு ஆதரவாக எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் சீனாவும் ரஷ்யாவும் இறங்கலை அப்படிங்கிறது ஒரு மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி. அதாவது ஒரு நல்ல நண்பன் நமக்கு எப்போ கண் முன்னாடி தெரியும் அப்படின்னா, நாம் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறோம், ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது தான் இந்த உண்மையான நண்பர்களை நம்ம தொடர்பு கொள்ளும்போது நமக்கு உதவுவாங்க. அயத்துல்லா அல் கம்னேனி அவர்களும் போர் நடக்கும்போது ரஷ்யாவையும் சீனாவையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கார், அவங்களுடைய ஆதரவை கோரியிருக்கார். பட் சீனாவும் ரஷ்யாவும் உதட்டளவில் பேசினார்களே தவிர, பெயரளவில் பேசினார்களே தவிர அயத்துல்லா அல் கம்னேனி அவர்களுக்கு உதவவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனம். கண்டன அறிக்கைகளை யார் வேணாலும் கொடுக்கலாம். சாதாரண ஒரு யூடியூப் சேனல் நம்மளே ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஒரு நாட்டுடைய அதிபர், சக்தி வாய்ந்த நாட்டுடைய அதிபராக பார்க்க கொடுக்கக்கூடிய சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் எந்தவித ஒரு இராணுவ நடவடிக்கையும் ஈரானுக்கு ஆதரவாக எடுக்கலை. ஸோ இவர்கள் உண்மையான நண்பர்களா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு நண்பன் அப்படின்னா ஆபத்தான சூழ்நிலையில் உதவணும். உதவாத இவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அயத்துல்லா அல் கம்னேனி அவர்களை கைவிட்டு விட்டார்கள், ஈரானை கைவிட்டு விட்டார்கள். பொருளாதார நடவடிக்கைக்காக, அதாவது ஆயில் வேணும், கச்சா எண்ணெய் வேணும், க்ரூட் ஆயில் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நட்பு வைத்திருந்தார்களே தவிர ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் உதவணும். அதாவது ஒரு நட்பு நாடுன்னா, நம்முடைய நட்பு நாடுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு நாடு உதவிக்கு வரணும், அதான் உண்மையான நட்பு நாடு. அப்படி இல்லாதது என்ன நட்பு நாடு? அந்த நட்பு நாடுன்னு தயவுசெய்து ஈரான் இனிமேல் சொல்லாதீங்க. அயத்துல்லா அல் கம்னேனி அவர்களுடைய இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, எப்படி அவர் கொல்லப்பட்டார், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அயத்துல்லா அல் கம்னேனி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். இஸ்ரேல் கண்ணிலையும் அமெரிக்காவுடைய கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிய ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னு சொன்னால் அது மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்பேற்பட்ட அந்த மனிதரை, ஒரு 70 வயது முதியவர், 78லேருந்து 80 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவரை கொன்று குவிச்சிட்டு ட்ரம்ப் மாறுதட்டுறார். நான் ஒரு கொடிய மனிதரை, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடிய மனிதரை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு மாறுதட்டுறார். அதெல்லாம் இருக்கட்டும் ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் முதல்ல யோக்கியமா? உங்கள் மேலே எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள், பச்சிலம் குழந்தைகள் கூட பாலியல் உறவில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோக்களை அமெரிக்க நீதித்துறையை வெளியிட்டிருக்கு. அப்பேற்பட்ட நிலையில் இன்னமும் நீங்கள் அதிபராக இருக்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டாமா ட்ரம்ப் அவர்களே? நீங்கள் தார்மீக அடிப்படையில் நீங்கள் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்யணும். மேலும் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லியிருக்குன்னா, ட்ரம்ப் விதித்த வரிகள் எதுவுமே செல்லாது அப்படின்னு உங்களுடைய நடவடிக்கையை விமர்சனத்துக்குள்ளாகுது ட்ரம்ப் அவருடைய நடவடிக்கை. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் எந்த அடிப்படையில் அமெரிக்க அதிபராக இருக்கார் அப்படின்னு தெரியல. என்னைக்கு இந்த சனியை பதவிக்கு வந்தாதோ அன்றைய தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் ஒரு பரபரப்பான நிலை, ஒரு அமைதியின்மை, எல்லா பக்கமும் சிக்கல், எல்லாரையும் மிரட்டுறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் மிகப்பெரிய நிறுவனம், அந்த நிறுவனம் தயாரித்த அந்த ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற அந்த ஏஐ கிளாட் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. அந்த ஏஐயுடைய எப்படி அது ஒர்க் ஆகுது, அதனுடைய ஆக்சஸ் கோடை எங்களுக்கு கொடுங்க, அதனுடைய ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொடுங்க, பென்டகனுக்கு அதை கொடுங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி
ட்ரம்ப்பு ஓப்பனாகவே கேட்குறாரு. ஒரு நிறுவனம் பல கோடி பல மில்லியன் டாலர்களை முதலீடு செய்து ஆந்த்ரோபிக்னு ஒரு ஏஐயை தயாரிக்கிறாங்க. அது எப்படி செயல்படுது, அதை எங்கே பென்டகனுக்கு கொடுங்கன்னு கேட்குறது கேவலமாக இல்லையா? அந்த நிறுவனத்துடைய தயாரிப்பு அவங்களுக்குத்தான் அதனுடைய அந்த எல்லாமே சரி, அது அதனுடைய பொறுப்பே உற்பத்தியாளரே அவன் தான். அவன்கிட்ட போய் நீ கேட்குறிய, வெக்கமாக இல்லையா? இதை கொடுக்கலன்னு ஒன்று அவங்க என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னா, ஆந்த்ரோபிக் ஏஐ பெரிய நிறுவனங்கள் உபயோகிக்கிறத குறைங்க, அதை உபயோகிக்காதீங்க அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மனிதன், இந்த நூற்றாண்டின் ஒரு மோசமான மனிதன் வந்து ட்ரம்ப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அயத்துல்லா அல் கம்னேனி அவர்களுடைய படுகொலைக்கு கண்டிப்பாக ஈரான் பழி தீர்க்கணும். ட்ரம்ப்பெல்லாம் விட்டே பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ட்ரம்ப் வந்து உடனடியாக அதிபர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படணும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஏன் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் இன்னமும் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு தெரியல. இன்னமும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு. இவ்வளோ பெரிய அட்டூழியம் எந்த பதவி ஏற்ற நாளில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ட்ரம்ப் செய்திருக்காரா? ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்ட முடியும். எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிச்சார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை பல ஆயிரம் பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சார். பல நிறுவனங்களுக்கு வரி, பல நாடுகளுக்கு 100%, 25%, 50% வரி கெட்டலைன்னா இன்னும் கூட போடுவேன்னு மிரட்டுறது, இராணுவத்தை வச்சு மிரட்டுறது, உன் மேலே ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு. இந்த லெவலில் விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வெக்கமா இல்லையா? எந்த மூஞ்ச வச்சியா நீலாம் கேட்க? உனக்கு அமெரிக்காவுக்கு நோபல் பரிசு அமெரிக்க அதிபருக்கு, இதெல்லாம் கேட்க வெக்கமாக இல்லையா? ஸோ இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட மனிதர் அப்படின்னா அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான். ஸோ இவர் இன்னமும் அமெரிக்க அதிபராக எப்படி தான் தொடர்றார் அப்படின்னு தெரியலை. ஸோ கண்டிப்பாக அமெரிக்கா ஒரு மோசமான நிலையில் இருக்குது. மேலும் நான் மிகவும் கண்டிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவையும் ரஷ்யாவையும் கடுமையாக கண்டிக்கிறோம். உங்களுடைய மிகப்பெரிய நட்பு நாடு நாளைக்கு இதே ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் யோசிங்க. இதே மாதிரி ட்ரம்ப்பு நாளைக்கு இந்தியாவை கூப்பிட்டு மிரட்டுறாரு, நீ அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடாது, அணு ஆயுதத்தை என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது, அணு ஆயுதங்களை செறிவூட்டக்கூடாது, யுரேனியத்தை இப்படின்னு நமக்கு ஒரு கண்டிஷனை போட்டார்னா நாளைக்கு இதே ஈரானுக்கு நேர்ந்த நிலைமை தான் நம்ம இந்தியாவுக்கும் நேரும். ஸோ அமெரிக்காவை இனிமேவும் வந்து விற்று பார்க்கக்கூடாது, வைத்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. எப்படி இந்த நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கோ அதே போல் இந்த ஆசிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி, ஒரு இராணுவ அமைப்பை, ஒரு வலிமையான ஒரு இராணுவ அமைப்பை உருவாக்கி வந்து அமெரிக்காவிற்கு ஒரு பதிலடி கொடுக்க முடியாது, ஒரு மிகப்பெரிய படையை தயார் செய்யணும் இந்த நேட்டோ மாதிரி. ஸோ அப்படி கொண்டு வந்தால்தான் அது வந்து ஆசிய நாடுகளுக்கு, அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்குது. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் செய்த வினைகளுக்கு ஒரு எதிர்வினை கண்டிப்பாக இருக்குது. அதை மிக விரைவில் அமெரிக்காவும் அமெரிக்க மக்களும் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய விஷயமாக, என்னுடைய பார்வையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.